ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாரெல்லாம் இப்படி யோசிச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்ம கூட பழகியிருப்பாங்க. அதில் ஒரு சிலர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க கூட இருந்த அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் டேஸாக இருக்கும். சின்ன வயசில் நமக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, பணத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, நேரத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கேம்ஸு, விளையாட்டு, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை விட்டால் அம்மா அப்பா வீடு. இப்போது வளர வளர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட லெவல் நமக்கு மாறும். சின்ன வயசில் ஜாலியாக விளையாடின ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13-15 வயசுக்கு மேலே ஒரு பாண்டிங்காக வரும், ஒரு எமோஷ்னலாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒரு சில நண்பர்கள் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அப்போ நமக்கு தோணும், இவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, கஷ்டமே எதுவுமே தெரியலையே. ஒரு வீட்டில் சண்டையாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு வரும்போது ஜாலியாக இருக்கும். இல்லை ஸ்கூலில் ஆனால் ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது ஃப்ரெண்டை பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். அதுபோல் நம்ம ஒரு உண்மையான நண்பன், ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சிலருக்கு அந்த போல் கிடைப்பாங்க. ஒரு சிலருக்கு வளர வளர அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு ஒரு மூலையில் போயிடுவாங்க. அதுபோல் கிடைச்சவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம், ஒரு காசு பிரச்சனையில் இருப்போம், இல்லை ஒரு வீட்டு பிரச்சனையில் இருப்போம். ஃப்ரெண்டு வருவான், அவனை பார்த்த உடனே நம்ம பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். எல்லா டிப்ரெஷனும் நமக்கு குறையும். நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது, இல்லை வண்டி பெட்ரோல் நின்றுருச்சு, இல்லை கையில் காசு இல்லைன்ற டைமில் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவன் உடனே கிளம்பி வருவான். ஒரு டீ கடைக்கு போவோம், வெளியில் எங்கேனா போவோம். அவன் கூட இருக்கும்போதே நமக்கு எல்லா சோகமும் எல்லா கவலையும் மறந்துடும். இதுபோல் ஒரு உண்மையான நண்பன் எனக்கு வேணும், இல்லை உண்மையான நண்பன் ஆல்ரெடி எனக்கு இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.